இது இது வந்து 1917 உள்ள மேப். அப்போ எவ்வளோ வருஷம் முன்னாடி? இது 55 இயர்ஸு, 55 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேப். அந்த மேப் பார்த்தோம்னாக்கா நம்ம ஏரியா வந்து உடவுக்கிற ஏரியா. இது வந்து மேலே ஒரு தட்டஞ்சா முன்ன அப்படி தான் இருந்தது இந்த மேப்பு தனியாக. இப்போ இது வந்து ஒட்டி பார்க்கணும். நம்ம இந்த இதை வந்து இப்படி சேர்த்து வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கேன். இப்படி வரும். இது மெயின் ரோடு இல்லை, அதே ரோடு தான் இது. அதே ரோடு தான் இது. இந்த ரோட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய குளம் வந்து இங்கே இருக்குது இல்லை, புரியுதா? இந்த குளம் இருக்குது. இது இது என்ன குளம்? அது இது வண்ணாங்குளம். இது ஆய்குளம். இந்த மாதிரி குறுக்க கோடு போட்டதுன்னா குளம். இதெல்லாம் வந்து கான்டூர். ஒரு சிம்பிள் என்னென்ன குறிக்கும். இது வந்து பகோடா அப்படின்னு போட்டாக்கா கோயில். ஓகே. இது வந்து ஒரு இடமும் ஒரு இதுக்கு வந்து டேங்க்கு, வெள்ளு, குடம் இதெல்லாம் காட்டும். இதை பார்த்தோம்னாக்கா இது வந்து முன்னாடி அந்த 1970 பார்த்தோம் அப்படின்னா இந்த வாங்க சார் வாங்க இருட்டு. ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னாடி வந்து நிறைய வீடுகள் இருந்திருக்கு. இங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இங்கே பார்த்து நிறையா வந்து வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே மட்டும்தான் வந்து வீடுகளாக இருக்குது. இதெல்லாம் இந்த தான் இருக்குது. இதே ரோட்டில் பாரு, இங்கே ஒரு குளம் இருக்குது, இங்கே ஒரு குளம் இருக்குது, இதோ ஒரு குளம் இருக்குது பாரு, இங்கே ஒரு குளம் இருக்குது, இதோ ஒரு குளம் இருக்குது. என்ன இதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க? ஓகே ஓகே. சுபாஷினி எனக்கு பின்னாடி வந்துருமா? பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா இதை பாரு, இது என்னது? இது என்னது? அப்படியே இங்க பாரு, இங்க ஒரு வண்ணாங்குளம் இருக்குடா. ஆலமர குட்டைன்னு ஒண்ணு இருக்கு பாரு. இங்க ஒரு குட்டை இருக்குது, ஆலமர. ஆமா, இங்க தக்க குளம்னு ஒண்ணு இருக்குது. தக்க குளம் ஒன்று இருக்குது, வண்ணாங்குளம் ஒன்று இருக்குது. இந்த இடம்னா வந்து ஆலமர குட்டையெல்லாம் காணும், இப்போ சுத்தமாக இல்லை. அங்கே ஒரு வண்ணாத்தி குளம் இருக்கு. வண்ணாத்தி குளம் இருக்கு. வண்ணாத்தி குளம், வண்ணாங்குளம், வண்ணாத்தி குளம். எங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல தானே? இங்க பாருங்களா, இருக்கு பாருங்க தானே? ஆமா, இது பின்னாடி இருக்கு. இதெல்லாம் இப்ப இல்ல. இந்த தக்க குளம் இருக்காது. இல்ல இங்க இந்தாண்ட சைடு ஒண்ணு இருந்துருக்கு. நம்ம ஆய்குளம் இருக்கு பாருங்க, இந்தாண்ட வண்ணாங்குளம் இருக்கு. இது இப்படி போறோம், மேட்டுப்பாளையம். ஆமா, இங்க இப்ப கிடையாது. அது மாதிரி வண்ணாங்குளம் இருக்கு, வண்ணாத்தி குளம் இருக்கு. ரெண்டு நடுவில் ஒன்று. ஆமா, அதுக்கு பக்கத்துல ஆலமர குட்டைன்னு ஒண்ணு இருக்கு. 1970, 55 வருஷத்துலேயே ஃபுல்லா மாறிடுது பாருங்க இடம். 55 வருஷத்துலேயே நமக்கு தெரிஞ்சு இங்க அந்த கதிராம ஸ்கூல்ல ஒரு தொலை இருந்தது. ஆமா, அது இங்க. ஆமா, அப்ப எவ்வளவு வாட்டர் பாடிஸ் வந்து இப்ப காணாம போயிருக்கு பாருங்க. இப்போ டைல்டு இந்த மாதிரி காட்டோம்னா அது வந்து ஓடு போட்ட வீடு, இது கூரை வீடு, கோயில், சர்ச்சு, இதெல்லாம் சிம்பிள். இதெல்லாம் இந்த நம்பர்லாம் என்னென்னனாக்கா இந்த தகனக்கொட்டானாக்கா இந்த கர்மாதி கொட்டா. இது வந்து எழுத்தன் குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 230 இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
230 இதோ இருக்கு 29 28 இதோ இருக்கு. இந்த சார் சொல்லிட்டு போனார்ல அது பேர் எழுத்தங்குளம். என்னது எழுத்தங்குளம். உட்காந்து எழுதுவாங்க போல இருக்கு உட்காந்து. இது கனகன் ஏரி. இப்போ என்னன்னா நான் இந்த மேப்பை நான் வந்து அனுப்புகிறேன். என்ன நீங்கள் மேப்பை வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இது மேலே இந்த ஏரியாலாம் பாருங்க. இதில் என்ன நான் செய்யணும்னா இங்கே தண்ணி உள்ள ஏரியாலாம் இருக்குல்ல, குளம்லாம் இருக்குல்ல, அந்த சிம்பிள் இந்த மாதிரி இருந்ததுன்னா டேங்க்குன்னா குளம் இந்த மாதிரி போட்டு கூட போட்டுங்கன்னா குளம். இந்த கனகன் ஏரி. இப்போ என்ன செய்யணும், நான் இந்த மேப் தரேன். இதை வந்து கலர் அடிச்சுட்டு வரணும். ப்ளூ கலர். இது வந்து ப்ளூ கலர், இது ப்ளூ கலர். இது கிடையாது, இது ப்ளூ கலராக என்னன்னு தெரியல, செக் பண்ணிட்டு போடணும். இது ப்ளூ, இது ப்ளூ, இது ப்ளூ, இது அப்படியே ப்ளூ, இது மட்டும் ப்ளூ. என்ன ஆமாம், ஆலமரக்குட்டை ப்ளூ. இது வந்து முட்டைக்குளம்னு இருக்கு, மூலக்குளம். அந்த ஊருக்கான குளமே அது குளமாகவே இருந்திருக்கூடாது. கருமாரி கோட்டைக்கு பின்னாடி கன்னி குட்டைன்னு ஒன்று இருக்கு பாரு, கன்னி குட்டை, தண்ணி தேங்குற இடம், தண்ணி. இதுவும் ப்ளூ தான். இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் இதை அடித்து எடுத்துகிட்டு வரணும். என்ன பாரு கலர். இது இவரு சார் வந்திருக்காரு. அவர் நம்ம பாலாஜி சார். இதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த 2 மேப்பையும் வந்து உழவர்கரை கீழே வச்சுக்க, தட்டாஞ்சாவடி மேலே வச்சுக்கிங்க. உழவர்கரை கீழே, தட்டாஞ்சாவடி மேலே அப்படி வச்சுக்கிங்க. அங்கே அங்கே வந்து எங்கெங்கே குளம் இருக்குது, எங்கெங்கே வந்து இது இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அவள் அது மறைக்காது இருக்கு. அப்படி முட்டு போட்டுக்கா. நீ நின்றுக்கா, மறைக்காதீங்க, ஒருத்தர் மறைக்காதீங்க.